மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். பாவம்யா எங்க அமித்ஷாஜி. அமித்ஷா எவ்வளோ பெரிய அரசியல் சாணக்கியர், எவ்வளோ பெரிய அரசியல் ராஜதந்திரி அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இன்னைக்கு அவருடைய சாணக்கியத்தனம் எல்லாம் சறுக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு, அவருடைய ராஜதந்திரம் எல்லாம் மந்திரம் இழந்து போகக்கூடிய அளவுக்கு மகாராஷ்டிரா மொத்தமா மண்ணை கவிட்டு இருக்கு. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? மகாராஷ்டிரா பாஜகவுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அடிப்படை நேர்மை கூட இல்லாத ஒரு அரசியல் தான். அடுத்த கட்சியில இருந்து ஆளை அள்ளி போட்டுட்டு வந்துட்டு, சிவசேனால இருந்து பாதி பேரை தூக்கிட்டு வந்துட்டு, சிவசேனாவுக்கு கட்சி பெயரோ சின்னமோ கிடைக்க விடாம ஆக்குனது. என்சிபி கட்சியில இருந்து பாதி பேரை தூக்கிட்டு வந்துட்டு அந்த கட்சிக்கு கட்சி பெயரும் சின்னமோ பறி போகக்கூடிய அளவுக்கு இப்படி ஒரு எதிர்கட்சி இல்லாத ஒரு கட்டமைப்பை தான் வச்சு அவர் அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த எதிர்கட்சிகள் எல்லாம், உத்தவ் தாக்கரே, சரத்பவார், இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு முழு ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பாஜகவுக்கு நான் பழி தீக்கிறேன் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப பார்த்தோம்னா பாஜகவுல ஒரு முக்கியமான முகமா இருக்கக்கூடிய தைரியஷீல் மொஹித் பட்டேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய அளவுல செல்வாக்கு இருக்கக்கூடிய பாஜகவுடைய ஒரு முக்கியமான முகம்னே சொல்லலாம். இந்த நபரை சரத்பவார் அவருடைய கட்சிக்கு தூக்கி இருக்கிறாரு. அதுவும் அவர் தூக்குன நாள் தான் ரொம்ப முக்கியம். நாளைக்கு வேட்புமனு தாக்கல் செய்யறது, நாளையோட வேட்புமனு முடியுது அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி நாள் கூப்பிட்டு தன்னோட கட்சியில இணைச்சிருக்கிறாரு. இந்த தைரியஷீல் மொஹித் பட்டேல் இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண ஆள் இல்ல. மகாராஷ்டிராவில் இவருக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு, இவங்க ஃபேமிலினாலே ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். இவங்க யாரை கையை கட்டுறாங்களோ அவங்க ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு அவ்வளவு செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அதனாலதான் பாஜக என்ன செஞ்சாங்க, இவருக்கு மாவட்ட செயலாளர் அளவுல பொறுப்பு கொடுத்து வச்சிருந்தாங்க. இவங்க ஃபேமிலி பார்த்தோம்னா மேற்கு மகாராஷ்டிரா, சோலாப்பூர், புனே, சவடா, இது மாதிரியான பல இடங்கள்ல இவங்க குடும்பத்துக்கு பெரிய அளவுல ஒரு செல்வாக்கு. இந்த ஏரியாக்கள்ல மொஹித் பட்டேல் ஃபேமிலி அப்படின்னாலே அது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு குடும்பம். இவருடைய மாமனார் விஜய் சிங் மொஹித் பட்டேல், அவரு மகாராஷ்டிராவுடைய முன்னாள் துணை முதலமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 6-7 தொகுதிகள் இருக்கக்கூடிய மக்கள் இந்த மொஹித் பட்டேல் ஃபேமிலி யாரை கையை காட்டுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. இவங்களுக்கு எந்த அளவுக்கு இன்னும் இவங்களுக்கு பர்சனலா இருக்கக்கூடிய இவங்களுடைய பலம்னு பார்த்தோம்னா, இவங்களுக்கு அதிக அளவுல ஒரு செல்வம் நிறைஞ்ச ஒரு ஃபேமிலி. ஸ்கூல் மட்டுமே மகாராஷ்டிராவில் 100க்கும் மேற்பட்ட ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. 6-7 காலேஜ் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு 10 ஃபேக்டரி கிட்ட, ஃபேக்டரி மட்டுமே பெரிய அளவுல ஃபேக்டரி வச்சிருக்காங்க. சுகர் ஃபேக்டரி தனியா வச்சுன்னு சொல்லி பெரிய அளவுல இவங்களுக்கு ஒரு ஆள் பலமுமே பெரிய அளவுல இருக்கு. 2019 மகாராஷ்டிரா தேர்தலில் பார்த்தோம்னா அந்த சோலாப்பூர் சரௌண்டிங்ல முழுக்கவே இவரை முன் வச்சுதான் அங்க பிரச்சாரமே நடக்குது. இவரை முன் வச்சு இவர் பிரச்சாரங்கள்ல எல்லா இடங்கள்லயுமே இந்த மொஹித் பட்டேல் இவரு போய் தான் அங்க பிரச்சாரமே பெரிய அளவுல நடந்துச்சு. இவரோட ஃபேக்டரியிலயும் இவரோட ஸ்கூல்லயும் வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப்ஸை வச்சே பெரிய அளவுல அவங்க தேர்தலுக்கான எல்லா வேலைகளுமே செஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு முழு செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி. அப்பேற்பட்ட ஃபேமிலியில இருந்து ஒரு நபர், பாஜகவில் முக்கியமான முகமா பார்க்கப்பட்ட ஒரு நபரை தான் இன்னைக்கு சரத்பவார் பாஜகல இருந்து தூக்கி தன்னோட கட்சியில சேர்த்திருக்கிறாரு. சேர்த்தது மட்டும் இல்லாம அவரை அந்த ஏரியாவில் என்சிபி சார்பில் ஒரு வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு. இந்திய கூட்டணி சார்பில் ஒரு வேட்பாளரை நிக்க வச்சு பாஜகவுக்கு பெரிய ஒரு அடியை கொடுத்திருக்கிறாரு. இதனாலதான் பார்த்தோம்னா இப்ப பாஜக மகாராஷ்டிராவில் அவசரமா ஆலோசனை கூட்டங்கள் நடத்துறாங்க. RSS தலைமையகம் இருக்கக்கூடிய நாக்பூர்ல பாஜகவுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னவிஸ் இப்போ வேகமா அங்க போய் நாக்பூர்ல அவசர ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு. இவ்வளவு முக்கியமான ஒரு நபர் நம்ம கட்சி விட்டு போயிட்டாரு, கட்சி விட்டு போனது இல்லாம நமக்கு எதிராக ஒரு வேட்பாளராக வேற அறிவிச்சிட்டாங்களே, இது இந்திய கூட்டணி பெரிய சாதகமாயி போச்சு, நம்ம எப்படியாப்பட்ட ஆளை நிறுத்தினாலும் நம்ம காலி அப்படின்னு சொல்லி, அதனால இப்போ அங்க பாஜக சார்பில் அவசர ஆலோசனை ரொம்பவே வேகமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பாஜகவுடைய நிலைமை அப்படிங்கிறது திருடனுக்கு தேல் கொட்டின ஒரு நிலைமை தான் சொல்லணும். இப்போ ஒருத்தர் கட்சியில ரொம்ப நாளா இருந்துட்டு அவர் வேற ஒரு கட்சிக்கு போயிட்டாருன்னா அந்த பழைய கட்சி என்ன சொல்லுவாங்க, இத்தனை நாளா எங்க கூட துரோகம் பண்ணிட்டு போயிட்டாரு, துரோகம் வேலை செஞ்சுட்டாருன்னு சொல்லி அப்படிலாம் சொல்றத பார்த்திருப்போம். ஆனா இவரு இன்னைக்கு பிஜேபில இருந்து என்சிபி பக்கம் போயிருக்கிறாரு. பிஜேபில இருந்து ஒரு வார்த்தை கூட இன்னைக்கு அவர் எதிர்த்து பேசல. ஏன்னா அவங்க ஃபேமிலி செல்வாக்காடு. அவர் போய் ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டு வந்துட்டாரு. அங்க இருக்கக்கூடிய பிஜேபியோட மாநில தலைவர் அவர் என்ன இப்ப அறிக்கை கொடுக்குறாரு அப்படின்னா, மொஹித் பட்டேல் ரொம்ப ஒரு நல்ல மனுஷன், அவங்களுடைய ஃபேமிலி மேல நாங்க பிஜேபி ரொம்ப பெரிய ஒரு மரியாதை வச்சிருக்கிறோம், அவரு எங்க கட்சி விட்டு போனது அப்படிங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் அளிக்கிறது, அவங்க குடும்பத்து மேல நாங்க அவ்வளவு மரியாதை வச்சிருக்கோம்னு சொல்லி திரும்ப அதே வார்த்தை தான், அவங்க குடும்பத்து மேல நாங்க மரியாதை வச்சிருக்கோம் சொல்லி அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க.
ஏன்னா அவர் கட்சி விட்டு போயிட்டாரு, அவர் துரோகம் செஞ்சுட்டாரு இந்த வார்த்தையை பயன்படுத்தாங்கன்னா டோட்டலா அந்த ஃபேமிலியோட ஓட்டு, அவங்களுக்கு பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய அவங்க அந்த மக்களுடைய ஓட்டு எதுவுமே நம்ம கிடைக்காதுங்கிறதால அவர் ராஜினாமா பண்ணிட்டு போனா கூட அவரை திட்ட முடியாத ஒரு நிலைமையில, அந்த அளவுக்கு அங்க செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு நபர். பாஜக கலந்து போனதுக்கு அப்புறம் கூட பாஜக அவரை எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கக்கூடிய நபர் தான் இன்னைக்கு சரத்பவார் அந்த இடத்துல தூக்கி இருக்கிறாரு. அதாவது பாஜக வந்து சரத்பவார் கட்சியில இருந்து சில நபர்களை தூக்கி அந்த கட்சியை காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு சரத்பவார் என்ன செஞ்சிட்டாருன்னா, பாஜகவுல இருந்து முக்கியமான ஆளு, அதாவது பாஜகவுக்கு 2 கை இருக்கு மகாராஷ்டிரால அப்படின்னா அதுல ஒரு கையை உடைச்சி எடுக்கக்கூடிய அளவுக்கு, அந்த ஒரு கையை அப்படியே இந்திய கூட்டணி பக்கம் பலம் சேர்க்கக்கூடிய அளவுக்கு சரத்பவார் சூப்பர் சம்பவம் பண்ணிருக்கிறாரு. அதான் ஒரு அனுபவம்ங்கிறது அதுதான். சரத்பவார் இத்தனை வயசாச்சு, அவருக்கு இத்தனை வயசு அனுபவம் இருக்குல்ல, அந்த அனுபவத்தை எல்லாம் மொத்தமா காட்டியிருக்காருன்னே சொல்லலாம். ஓகே, மகாராஷ்டிராவுடைய சம்பவம் இதோட முடியல. நெக்ஸ்ட் சிவசேனா, அவங்க பங்குக்கு அவங்க ஒரு பக்கம் தனியா கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ சிவசேனாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாம் தெரியும், சிவசேனா கட்சியை 2ஆ பிரிச்சு அந்த கட்சியோட சின்னம், கட்சியோட பேரு எல்லாத்தையுமே ஒண்ணும் இல்லாம ஆக்குனாங்க இல்லையா. ஆனாலும் பாஜக எதிர்பார்க்கக்கூடிய அந்த அங்கீகாரம் மகாராஷ்டிராவில் கிடைக்கல. ஏன்னா மகாராஷ்டிரா அரசியலை பொறுத்த வரைக்கும் அங்க மோடி முகத்துக்கு ஓட்டு விடுவாது, அமித்ஷாவுடைய முகத்துக்கு ஓட்டு விடுவாது. அங்க யாருடைய முகம்னா பால் தாக்கரேவுடைய முகம். சிவசேனா பால் தாக்கரேவுடைய முகத்துக்கு தான் அங்க ஒரு மதிப்பு இருக்குது. அப்ப நம்ம அந்த கட்சியோட சின்னத்தையோ கட்சியோட பெயரை எடுத்தா நமக்கு அங்கீகாரம் கிடைக்கல. அந்த தாக்கரே ஃபேமிலி அதுதான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறதுக்காக இப்ப பிஜேபி என்ன செஞ்சிருக்காங்கன்னா, பால் தாக்கரேவுடைய தம்பி மகன் ராஜ் தாக்கரே அவரை இப்ப பிஜேபி பக்கம் தூக்கி இருக்கிறாங்க. இப்படி ஒரு அரசியல் பண்றாங்க. அதோட தான் உத்தவ் தாக்கரே ஒரு அறிக்கை கூட கொடுத்திருந்தாரு, இவங்க எங்க கட்சியை தூக்கி பார்த்தாங்க ஒண்ணும் பண்ண முடியல, சின்னத்தை தூக்குனாங்க ஒண்ணும் பண்ண முடியல, இப்ப கடைசியா தாக்கரே ஃபேமிலில இருந்து அடுத்த ஒரு நபரை திருட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையுமே பதிவு செஞ்சாரு. ராஜ் தாக்கரேவை பொறுத்த வரைக்கும் அவர் அங்க மகாராஷ்டிரால ஒரு தனி கட்சி வச்சிருக்காரு, நவநிர்மான் சேனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனி கட்சி வச்சிருக்காரு. ஒரு காலத்துல சிவசேனால இருந்தாரு, அப்புறம் 2006ல தனியா வந்து ஒரு கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சாரு. ஒரு நல்ல பேச்சாளர் இவர் வந்து மகாராஷ்டிராவில் ஒரு மேடையில் ஏறினால அப்படின்னாலே சும்மா தீ பறக்கும் அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர். மகாராஷ்டிரா மராட்டியர்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசுவாரு. வட இந்தியர்களுக்கு எதிராக பெரிய அளவுல சர்ச்சையா பேசுவாரு. வட இந்தியர்கள் இங்க வரக்கூடாது, எங்களோட உரிமை அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி பெரிய அளவுல ஒரு பேச்சு பல சர்ச்சையை உண்டாக்கி இருக்கு. அதாவது நம்ம அண்ணன் சீமான் மாதிரி சொல்லலாம். என்ன ஒண்ணு, இவ்வளவு பேசினாலும் இவர் ஒரு மேடையில போய் பேசினா அப்படி தீ பறக்கிற மாதிரி பேசினாலும் இது எதுவுமே அவருக்கு ஓட்டா மாறாது. இவர் வந்து கட்சி ஆரம்பிச்சார்ல தனியா வந்து, அந்த டைம்ல பார்த்தோம்னா அவருக்கு 13 எம்எல்ஏக்கள் கிடைக்கிற அளவுக்கு இருந்துச்சு. அடுத்த எலெக்ஷன்ல 13-2 மாறிச்சு. இன்னைக்கு அவர் கட்சியில வெறும் ஒரே ஒரு எம்எல்ஏ அளவுக்கு தான் இருக்குது. அதனாலதான் இவருடைய பேச்செல்லாம் மேடையில இருக்குமே தவிர அது எதுவுமே அவருக்கு ஓட்டா மாறாது, எங்க அண்ணன் சீமான் மாதிரியே. அப்போ இப்படி எல்லாம் ஒரு நபர். இன்னொன்னு, அந்த ராஜ் தாக்கரே ஃபேமிலி, ராஜ் தாக்கரேன்றது சிவசேனாவுடைய ஃபேமிலி அப்படிங்கறதால இந்த நபரை தான் இன்னைக்கு பாஜக தூக்கி இருக்கிறாங்க. தூக்கி சமீபத்தில் போய் அவர் போய் அமித்ஷாவை போய் சந்திக்கிறாரு. அமித்ஷாவை சந்திச்சு வந்து முடிச்சதுக்கு பிறகு அவரு பாஜகவுக்கு நான் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு அறிவிக்கிறாரு. அதுவும் அவர் எப்படி அறிவிக்கிறாருன்னா, மோடியுடைய பாஜகவுக்கும் சிவசேனாவில இருந்து பிரிஞ்சு வந்த ஏக்நாத் ஷிண்டே பிரிவுக்கும் என்சிபில சரத்பவார் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த அஜித் பவார் பிரிவுகள் இவங்க எல்லாம் இன்னைக்கு பிஜேபியில கூட்டணியா இருக்காங்களே, இந்த கூட்டணிக்கு நான் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிக்கிறாரு. இதுக்கு அவர் பிரதிபலனா என்ன கொடுக்க போட அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுன்னா, அவருக்கு வந்து தெற்கு மும்பை ஷீரடி இந்த 2 தொகுதிகள் அவர் எதிர்பார்க்கிறாரு. இந்த 2 தொகுதி நம்ம கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம ஒரு மாநில அந்தஸ்து அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவரோட பிளான். இப்போ இவரோட பிளான். ஆனா பிஜேபி இவரை வச்சு என்ன பிளான் போடுறாங்க அப்படிங்கும் போது, என்னதான் சிவசேனாவுடைய கட்சி பேரோ அந்த சின்னமோ வச்சிருந்தாலோ நமக்கு ஓட்டா மாறல, அந்த தாக்கரேன்ற அந்த பேருக்கு தான் மதிப்பு. அப்ப இவரை வச்சு நம்ம உத்தவ் தாக்கரேக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணலாம், இந்திய கூட்டணிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணலாம்னு சொல்லி இவங்க பிஜேபியோட ஒரு பிளான். ஏன்னா இன்னைக்கு உத்தவ் தாக்கரே வந்து ஒரு ஜனநாயக ரீதியான அரசியலுக்கு வந்துட்டாரு. அதாவது ஒரு இனவாதமோ மதவாதமோ அப்படிலாம் பேசாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அரசியல் பண்றான் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுக்கு வந்துட்டாரு. அப்ப இவரை கையில எடுத்து பாத்தீங்களா, உத்தவ் தாக்கரே வந்து அவர் வந்து பால் தாக்கரேயோட கொள்கையில இருந்து விலகி போயிட்டாரு, முஸ்லிம்களோட நட்பா போறாரு அப்படின்னு சொல்லி இவரை வச்சு ராஜ் தாக்கரே வச்சு உத்தவ் தாக்கரேக்கு எதிராக ஒரு அரசியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு பாஜக அவர் உள்ள வர வச்சு பிளான் பண்ணாங்க. ஆனா அங்க நடந்த சம்பவமே, அங்க ட்விஸ்ட் நடந்ததே வேற. எப்படி சரத்பவார் பாஜக இருந்து முக்கியமான நபரை இன்னைக்கு தூக்கி இருக்கிறாரோ, அதே மாதிரி உத்தவ் தாக்கரே இந்த ராஜ் தாக்கரே வந்தார்ல, ராஜ் தாக்கரேவுடைய கட்சியில இருக்கக்கூடிய பல முக்கியமான நபரை இன்னைக்கு வெளியில தூக்கி இருக்கிறாரு. எப்போ ராஜ் தாக்கரே போய் அமித்ஷாவை போய் சந்திச்சுட்டு வந்து பாஜகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு சொன்னாரோ, அப்பவே அவர் கட்சியில இருக்கக்கூடிய பல பேர் அங்க இருந்து வெளியில வந்துட்டாங்க. எந்த அளவுக்குன்னா, அவர் கட்சியோட பொதுச் செயலாளர் பொறுப்புல இருக்கக்கூடிய கீர்த்தி குமார் ஷிண்டே அப்படின்னு சொல்லி, அதாவது ராஜ் தாக்கரே தலைவர், அவருக்கு அடுத்து செயலாளர் பொறுப்புல இருக்கக்கூடிய கீர்த்தி குமார் ஷிண்டே,
அவரு ஒரு கடிதம் கொடுத்துட்டு ஒரு பெரிய கூட்டத்தோட ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காரு. அதுல அவர் என்ன விளக்கம் சொல்றாரு அப்படிங்கும் போது, இவரு நவநிர்மாண் சேனான்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது இவருக்கு பின்னாடி நாங்க ஏன் வந்தோம் அப்படின்னா, பால் தாக்கரே மாதிரி இவர் ஒரு கொள்கை பிடிப்போட இருக்கிறாரு, மராட்டியர்களோட உரிமையை பேசுறாரு, அப்ப இவரு பின்னாடி போனா நம்ம ஒரு கொள்கை உணர்வோட பயணிக்கலாம், மராட்டியர்களுக்கான உரிமையை வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லி இவரு பின்னாடி நம்ம போனோம். ஆனா இன்னைக்கு இவரு கொள்கை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இவருடைய சுயலாபத்துக்காக போய் பிஜேபி பக்கம் போய் சேர்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதுல விளக்கம் சொல்றாங்க. அதுல ஒரு கூடுதலா என்ன மென்ஷன் பண்றாருன்னா, 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இதே ராஜ் தாக்கரே மோடிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாரு. மோடியோட ஆட்சி ரொம்ப மோசமா இருக்குது, மோடி வந்து புல்வாமா தாக்குதல் நடந்ததுக்கு கூட மோடி அரசுடைய அந்த இயலாமை தான் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு மோடி பிரதமராகவே வரக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளவு பிரச்சாரம் பண்ண ஒரு நபர் இன்னைக்கு மோடிக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கிறாரு அப்படின்னா இவருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சுயலாபம் கிடைச்சிருச்சு. அப்ப எப்போ ஒரு மனிதனுக்கு சுயலாபம் கிடைச்சிருச்சோ அவங்க கிட்ட கொள்கை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல, கொள்கை இல்லாத ஒரு நபர் பின்னாடி நாங்க நிக்கிறதுக்கான அவசியம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டத்தோட இன்னைக்கு கீர்த்தி குமார் ஷுண்டே அங்கிருந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அதுல அவரு குறிப்பிடும் போது, மோடியுடைய இந்த ஆட்சி, இந்த 10 வருஷம் மோடியோட ஆட்சி, குறிப்பா கடந்த 5 வருஷத்துடைய ஆட்சி ரொம்பவே ஒரு மோசமான ஆட்சி. இது மக்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்ல. இடி சிபிஐ மாதிரியான துறைகளை வச்சுக்கிட்டு எதிர்கட்சிகளை அடக்கி ஒரு சர்வாதிகாரம் பண்றாங்க. ஊழல் மிகுந்த நபர்களை கொண்டு வந்து அவங்க கட்சியில சேர்ந்து ஒரு வாஷிங் மிஷின் அரசியல் செய்யறாங்க. அப்ப இப்படி இந்த தேசத்துக்கே எதிராக ஒரு கட்சி இந்த மாதிரி செயல்பட்டு இருக்கும்போது அந்த கட்சிக்கு போய் நீங்க நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறீங்கன்னா உங்கள்கிட்ட எந்த ஒரு அடிப்படை கொள்கையுமே இல்லாம எல்லாமே செத்து போச்சு. அப்ப அந்த இடத்துல நாங்க இருக்க மாட்டோம், உங்க சுயலாபத்தை நீங்களே பார்த்தவங்க, நாங்க இந்த கட்சி விட்டு வெளில வரோம்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டத்தோட அவரு வெளியில வந்துட்டாரு. அவரு வெளியில வந்ததுக்கு பிறகு அந்த கட்சியோட நவநிர்மாண் சேனாவுடைய ஸ்டூடெண்ட் விங்க் அங்கிருந்து ஒரு பெரிய கூட்டம் வருது. அந்த ஸ்டூடெண்ட் விங்கோட முக்கியமான பொறுப்பாளர் இருக்கக்கூடிய மிஹிர் டவுத்தே அவரு ஒரு பெரிய கூட்டத்தோட அவருமே அங்கிருந்து வெளியில வந்துட்டாரு. இப்ப இந்த அளவுக்கு, அதாவது ராஜ் தாக்கரே வச்சு உத்தவ் தாக்கரே காலி பண்ணலான்னு பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு ராஜ் தாக்கரோட கட்சியை மொத்தமா காலி ஆகக்கூடிய அளவுக்கு அங்க பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்குது. மொத்தத்துல மகாராஷ்டிராவுடைய இந்த அரசியல் சூழல யாருக்கு லாபம்னு பார்த்தோம்னா இந்திய கூட்டணிக்கு இன்னைக்கு பெரிய ஒரு லாபம். ஏன்னா ஆல்ரெடி இவங்க இன்னைக்கு ஒற்றுமையா நின்றுட்டு இருக்காங்க. காங்கிரஸ், சிவசேனா, என்சிபி இவங்க 3 பேர் ஒற்றுமையா நிக்கிறதே பெரிய ஒரு பலம். இன்னைக்கு நாளுக்கு நாள் வரக்கூடிய கருத்து பணி பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளுமே இந்திய கூட்டணியுடைய வெற்றியோட கணக்கு அதிகமாயிட்டே போகுது. கருத்து கணிப்பு அந்த அளவுக்கு சொல்லுது. இன்னொரு பக்கம் பாஜகவுடைய பலம் நாளுக்கு நாள் சரிஞ்சுக்கிட்டே போகுது. இப்போ அன்னைக்கு எங்க மேற்கு மகாராஷ்டிராவில் அந்த தைரியஷீல் மோஹித் பட்டேல் அந்த நபர் இன்னைக்கு என்சிபியில் வந்து சேர்ந்ததால அந்த மேற்கு மகாராஷ்டிரா அந்த டோட்டல் ஏரியா கிட்டத்தட்ட 7 தொகுதிகளுக்கு மேல அங்க பிஜேபியோட பவரே அங்க டோட்டலா அவுட். இன்னொரு பக்கம் சரி கடைசியா ராஜ் தாக்கரே வச்சு நம்ம ஒரு அரசியல் பண்ணிடலாம், உத்தவ் தாக்கரே டீமை வந்து எப்படியாவது உடைச்சிடலாம், ஓட்ட பிரிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. இன்னைக்கு ராஜ் தாக்கரேயோட கட்சியே துண்டு துண்டா போயிருச்சு. ஏன்னா ராஜ் தாக்கரே தனியா நின்றா கூட அது ஏன்னா ஒரு மராட்டியம் பால் தாக்கரே அப்படின்னு பேசுறதால அவருக்குன்னு ஒரு சில ஓட்டு விடுவோம். இன்னைக்கு அவருடைய கட்சி சுத்தமா உடஞ்சு போனதால அந்த ஓட்டு முழுக்கவே உத்தவ் தாக்கரேக்கும் இந்திய கூட்டணிக்கு தான் அந்த ஓட்டு முழுசா வந்து சேரும். அப்போ இந்த சூழலால இந்திய கூட்டணிக்கு அங்க நாளுக்கு நாள் வெற்றியோட வாய்ப்பு அதிகமாயிட்டு போயிட்டு இருக்குது. அதுதான் சொல்றது, அடுத்தவனை காலை வாரி விட்டே நம்ம ஒரு அரசியல் பண்ணிடலாம், இது நம்ம ரொம்ப நாளைக்கு இப்படியே காலை வாரி விட்டே நல்லா இருந்துடலாம் அப்படின்னு நினைச்சா அது நடக்கவே நடக்காது. என்னைக்கு அடுத்தவனை காலை வாரி விடணும் நம்ம நினைச்சோமோ நம்ம ஒரு நாள் வலிக்கு உழுவோம். ஆனா அந்த உழுவுறது இருக்குல்ல கடைசி வரைக்கும் எந்திரிக்கவும் முடியாது.